ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, கடலை சட்னி, கொட்டுக்கடலைன்னுட்டு இல்லாமல் இந்த மாதிரி பீர்க்கங்காயிலையும் சட்னி செஞ்சு அதை நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான சட்னியை ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காயை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இது ஒரு கப் அளவுக்கு வந்துச்சு. இதை இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸு ஃபுல்லாகவே எடுத்துன்னு இருக்கேன். சின்ன சைஸு தான். அது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய், அதாவது ஒரு முடியில் அரை முடி அளவுக்கு தேங்காயை திருக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 12 எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் அளவுக்கு. சாம்பார் வெங்காயம் சேர்க்குறதுனால சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். 4 பச்சை மிளகாயை எடுத்து வச்சுன்னு இருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துன்னு இருக்கேன். அது கூடவே கடுகு சீரகம் மிக்ஸ்டாக ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு துண்டு கருவேப்பிலை எடுத்துன்னு இருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன், சட்னி தாளிக்கிறதுக்காக. இது இப்போ இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்துட்ருப்பீங்க. இதை வச்சு எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி கொதிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பீர்க்கங்காயும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பூண்டியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இது நல்லா வெந்திருக்கானிட்டு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இது வெந்திருக்கானிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஊதிட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா இது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகணும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இது வெந்திருக்குன்னுட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த தண்ணியை இருத்தி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்புறமா நம்மளுக்கு இந்த தண்ணி தேவைப்படும். கிரைண்ட் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோடனே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்சர் ஜாருக்கு மாற்றணும். அது கூடவே நம்ம திருகி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம், புளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி எடுத்துருந்தால் போதும். பச்சை மிளகாவே எப்போவுமே இந்த மாதிரி 1க்கு 2 கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் உப்பையும் ஒரு டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். நான் தண்ணி சேர்த்துட்டு இதில் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்மூத்தான சட்னி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் பாத்திரத்துலேருந்து மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த தண்ணியவே, சுடு தண்ணி, அதாவது பீர்க்கங்காயை வேக வச்ச தண்ணியவே ஜாரில் அலசி சேர்த்துக்கினேன். இப்போ இதை ஒரு தடவை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ரெடி ஆகிடும். இப்போ இதில் நம்ம தாளிச்சிட்டு அதை சேர்த்துக்கினாவே போதுமாக இருக்கும். நம்மளுடைய சட்னி சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கடாயை எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு சீரகத்தை சேர்த்துடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு தடவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு காஞ்ச மிளகாயும் ஒரு துண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு தாளிச்சிருந்து. இப்போ இதை நம்ம டைரெக்டாக சட்னியில் சேர்த்துட்டோம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த சட்னி ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான சட்னி இது. ரெகுலர் சட்னி இல்லாமல் நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக செய்யலாம். மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு லஞ்சும் டிஃபனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை தோசை கூட சர்வ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சட்னி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.